பொண்ணுங்களுக்கு 25 வயசு ஆகுதுன்னு வச்சுங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க. மாப்பிள்ளைக்கும் 25, 26, 27 இந்த 3 வயசுக்குள்ளே தான் சார் இருக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. இப்போ 25 வயசில் அவங்க பொண்ணு எப்படி சம்பாதிக்குதோ அதே வயசில் தான் சார் எங்கள் பிள்ளைங்களும் சம்பாதிப்பாங்க. ஆனால் இவங்க 50,000 அவங்க பொண்ணு சம்பாதிச்சுன்னா மாப்பிள்ளை மட்டும் 2 லட்சம் சம்பாதிக்கணும். எப்படி வருவான் அவன்? அதே வயசில் இருக்கும்போது இப்போ 30 வயசு மாப்பிள்ளையை காமிச்சேன்னு வச்சுங்களேன், என்ன அங்கிளை காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்க வீட்டில் நடந்துச்சா? எதோ சொல்றீங்க? இல்லை சார், கேள்விப்பட்டதான். இப்போ என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன் சார். பையனுக்கு 27 வயசு. சரி, இன்னும் 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, இதெல்லாம் கேள்விப்பட்டேன். இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கே அப்படி தான் சார் இருக்குது. என்னோட தோழியோட பையனுக்கு 30 வயசு ஆகிடுது. சரின்னு பார்த்தாக்கா 30 வயசு அங்கிளை காமிச்சா எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு பொண்ணு வீட்டில் கேட்குறாங்களாம் சார். கேளுங்க, இப்போ 30 வயசே அங்கிள்னா அப்போ நான் பையன் படிச்சுட்டு ஒரு ஹைக்குக்கு வர்றதுக்கு ஒரு வயசு தேவைப்படுது இல்லைங்க சார்? ஓகே, அதாவது ஓகே, அவங்க கேட்குற ஒரு நியாயமான விஷயம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வயதில் குறிப்பிட்ட உயரத்தை தான் தொட முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதிலேயே நீங்கள் பெரிய உயரத்தை தொட்டிருக்கணும், ஒரு 5 லட்சம் சேலரி வச்சிருக்கணும், சொந்த வீடு வச்சிருக்கணும், சொந்த கார் வச்சிருக்கணும், எனக்கு எப்படி சரி? ஹாஸ்பிட்டல் வேற கட்டி கொடுக்கணும்னு கேட்குறாங்க சார். அவங்க எப்படி சார் கட்டி கொடுக்கறது? உங்கள் பையன் 30 வயசில் அச்சீவ் பண்ணிட்டோம், 30 வயசுல அதே சேலரியை வாங்கட்டும். அதே 30 வயசுல இருக்கிற பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துப்பீங்களா? நாங்க ஓகே தான் சொல்றோம், ஆனா பொண்ணு தான் வேணாம்னு சொல்லுது. பையனை விட 4 வயசு சின்ன பொண்ணு நீங்க கேக்குறீங்க. ஓகே சார், 25னா 25 அவங்க கேக்குறாங்கல்ல சார். அதே மாதிரி நீங்க 30 நாங்க 30 வயசு பொண்ணை கொடுக்க ரெடியா இருக்கோம். அதே ஆனா 30 வயசுல அவங்க கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன கேட்கும்? 35 வயசுல அவன் என்ன ஹைக்ல இருக்கிறானோ அந்த சம்பளத்தை கேட்கும். அப்ப எப்படி நாங்க கொடுக்கறது? 25 வயசுல ஒரு பையன் இந்த உயரம் தான் வந்திருப்பான், ஆனா நீங்க அதுக்கு மேல எதிர்பார்க்கறீங்க, அதுக்கு என்ன பதில்? 25 வயசு பொண்ணு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறப்ப, அது 27 வயசு பையனை பாக்குறப்ப 2 லட்சம் ரூபாய் சம்பாதியத்துல கேக்குதுன்னு சொல்றீங்கல்ல. 25 வயசு பொண்ணுக்கு நாங்க 50 பவுனோ 100 பவுனோ போட்டு கட்டி கொடுக்குறோம். நீங்க 27 வயசு பையனுக்கு என்ன போட்டு கட்டி கொடுக்குறீங்க சொல்லுங்க? நாங்க வாழ்நாள் ஃபுல்லா உங்க பொண்ணை சந்தோஷமா வச்சிருக்கோமே. நீங்க எவ்வளவு கேஷுவலா வரதட்சணை நார்மலைஸ் பண்றீங்க பாருங்க. நீ 100 பவுன் கொடுத்தா வாழ்நாள் முழுக்க பாத்துக்கிறேன் நார்மலைஸ் சார். அவங்க குடுக்கறேன்னு சொல்றாங்க சார். நாங்க கேட்கவே இல்லை, நீங்க வரதட்சணை போடுங்கன்னு கேட்கல. இப்ப அவங்க வாயாலே தான் சொல்றாங்க நாங்க பவுன் போடுறோம். ஆனா இந்த உண்மையில என்னன்னா, ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்திலேயே வரதட்சணை கேட்காமலே கொடுக்குற பரம்பரை நம்ம பரம்பரை தான் நினைக்கிறேன். நீ கேட்கவே மாட்டீங்களா? ஆனா வாரி வாரி கொடுக்குறாங்க. ஆனா இப்ப நாங்க பொண்ணு கொடுத்தா போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டோம் சார். ஆனா அவங்க தான் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. அதான் இப்ப என்னன்னா, மாப்பிள்ளை வீட்டுல யாருமே வரதட்சணை கேட்கறது இல்ல. அவங்க வச்சுக்கங்க கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம பாக்கெட்ல இடம் இல்லாம வச்சிருக்கோம். அப்புறம் குறை சொல்றாங்க சார். அப்புறம் அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, 25 வயதுல ஒரு பையன் இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும். ஆனா நீங்க கேட்கக்கூடிய டிமாண்ட் வந்து ஒரு மாதிரி அன்ரீசனபிளா இருக்கு. இதை வந்து நீங்க கேட்க கூடாது, இப்படி இருந்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதற்கு என்ன பதில்? பொண்ணு வீட்டோட கை இதுல ஓங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். என் பொண்ணுக்கு 25 வயசுங்க சார். ஆனால் நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் கேட்கலைங்க சார். பையன் வந்து நல்ல பையனாக இருக்கணும் அந்த மாதிரி தான் கேட்குறோம். 30 வயசு அந்த மாதிரிலாம் பார்க்குறது இல்லைங்க சார். இப்போ என்னென்னா, என் பொண்ணுக்கு 3 வருஷமாக நாங்கள் கல்யாணம் பேசிகிட்டு இருக்கிறோம். கல்யாணத்துக்கு தடை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வரதட்சணை தான். வரதட்சணை கேட்கலைன்னு சொல்கிறாங்க. அது வந்து அபத்தமான சார். இப்பெல்லாம் கேட்கறதே இல்லைங்க சார். அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க சார். இந்த பக்கத்தில் இருக்கவங்க யாருக்கெல்லாம் அவங்க மகனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறீங்க, அதில் யாரெல்லாம் வரதட்சணை வேணாம்னு சொல்லிட்டு கை தூங்க. எல்லாரும் தான் சார் வேணான்னு சொல்கிறோம். யாருமே வரதட்சணை கேட்கலைங்க சார். இப்ப கை தூக்குன எல்லாரையும் பாத்துக்கிட்டீங்கல்ல. நாளைக்கு வரன் கேட்டு உங்கள் வீட்டுக்கு யாராவது வருவார்கள். வரும்பொழுது டிவியில ஏன் அப்படி சொன்னீங்க, வரதட்சணை கேட்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, பாத்துக்கோங்க சார். நாங்க கேட்கவே மாட்டோம் சார். ஒரு பைசா கூட எங்களுக்கு தேவையில்ல. 2 பொண்ணை நல்லா வசதியா கட்டி கொடுத்து, ஒரு பொண்ணு இன்னைக்கு ரொம்ப கஷ்ட நிலைமையில நீ இருக்கிற, நாளைக்கு அதோட கஷ்டம் அந்த பொண்ணுக்கு வரக்கூடாதுன்ற காரணத்துக்கு தான் நான் சேஃப்டி பண்ண சொல்றேன். ஆக்சுவலா உங்களுக்கு கடன் இருக்கா? எந்த கடனும் கிடையாது சார். கடன் இல்ல. இப்போ போற நேரத்தில் இப்போ வீட்டு இப்போ போற நேரத்தில் நாங்கள் வீடு வாங்கணும், அந்த கடன் வைக்கணும். யார் தலைமையில சார் வீடோ? இவங்களோட பொண்ணோட தலைமையில விழுவும், அந்த பையன் மேலேயும் விழும், பொண்ணு மேலேயும் விழும். அதுதான் சார், அந்த கஷ்டம் வேணான்ற நானே. அதனால என்ன பண்ணுவீங்க? அதனால என்ன பண்ணணும்? அதுக்கு அந்த கஷ்டமே வேண்டாம். அதனால என்ன பண்ணணும்? கேக்க வீடு வாங்கணும், கடன் வரும். அந்த கடன் என்ன? நான் ஆரம்பத்திலே பொண்ணு கொடுக்கும்போதே கேட்கறேன், வீடு உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா கொண்டுன்னா நான் கேட்டுட்டு தான் என் பொண்ணை கொடுக்க போறேன். அவங்க லவ் பண்ணிட்டாங்கனால நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். சொந்த வீடு இருக்கா? சொந்த வீடு இப்ப இல்ல சார். பையன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. சொந்த வீடு இல்ல, இப்ப லவ் பண்ணிட்டாங்க, இப்ப என்ன பண்ற முடியாது? அந்த ஒரு காரணத்துக்கு தான் சரி நானும் கவனிக்கிறேன். இப்பதான் அவங்க சொன்னாங்க சொந்த வீடு அவங்க வீட்டுல கிடையாது, வாடகை வீட்டுல தான் இப்ப இருக்கேன். அப்ப நாளைக்கு என் பொண்ணும் போய் வாடகை வீட்டுல இருந்துட்டு கஷ்டப்படணுமா? இப்ப நான் கஷ்டப்பட்டு வந்து நாளைக்கு நானே ஒரு காலத்துல சொந்த வீடு இப்ப நீங்க இருக்க சொந்த வீடு. நான் வாடகை சொந்த வீட்டுல இருந்தேன் சார். 40 வருஷம் சொந்த வீட்டுல இருந்தேன். இப்ப நான் வித்துட்டு வந்துட்ட பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்ப நான் வாடகை வீட்டுல இருக்கேன். அந்த கஷ்டம் நம்ம பொண்ணுக்கு வரக்கூடாதுன்ற சூழ்நிலை தான் சார் எல்லாமே பண்ணிடுமா, காசை எல்லாம். இப்போ எனக்கு ஒண்ணு புரியல. அதாவது வாடகை வீட்டுல இருக்கிறதே கஷ்டம் அப்படின்னா, தலைக்கு மேல கூரையே இல்லாம இருக்குது எவ்வளவு கஷ்டம்? தான் இல்லன்னு சொல்லல சார். நீங்க வாடகை வீட்டுல இருக்கிறதே நீங்க இவ்வளவு கஷ்டம்னா, அப்ப நாட்டுல வாடகை வீட்டுல இருக்கலாம் யாரு?
நாட்டுல பெரும்பாலான நாடக வீட்டுல தான் இருக்கான். இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை சார். நான் இப்போ என் பொண்ணு 2 பொண்ணு, ஒரு பொண்ணு கட்டி கொடுத்துருக்கேன் நல்ல இடமா. ஒரு பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்தோட சூழ்நிலை பார்த்துட்டு தான் இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த நிலமை வரக்கூடாதுன்ற அளவுக்கு தான் சார் நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இருக்க மாதிரியே இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தேன்னா சொந்த வீடு இல்லாதவனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும்? எப்போ கல்யாணம் பண்றது? எல்லாருமே வாடகை வீட்டில் இருக்கும், பொண்ணு கொடுக்க மாட்டேன்னா சொந்த வீட்டில் இல்லாத என்னமா பண்ணுவான் அவன்? உங்களுக்கு ஒரு மகன் இருந்து உங்களை இப்படி சொன்னா உங்களுக்கு மனசு வலிக்காது? வலிக்கதான் சார். அதுக்குன்னுட்டு காலம் பூரா இப்படியே இருக்க முடியுமா சார் பசங்க? நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேம்மா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், தலைக்கு மேலே கூரை இருக்குதுன்னு நினச்சாலே நீங்கள் இந்தியாவில் இருக்கவங்கள 90% மக்களுக்கு மேலே இருக்கீங்க. இப்போ நான் வந்து ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், பல கண்டிஷன்ஸ் போடுறதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இப்போ சமீபமாக பெண்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. 3 வருஷம் குழந்தை பெற்றுக்க மாட்டேன், கல்யாணத்துக்கு பிறகு நான் ஜாலியாக இருக்கணும், லைஃப் என்ஜாய் பண்ணணும். ஒரு 50-55 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாப்பிள்ளையுடைய அம்மாவும் அப்பாவும் எது சார் எதிர்பார்ப்பாங்க? ஒரு பேரம் பேத்தி வேணும், பேத்தி வேணும். ஆனால் நான் அதை கொடுக்க மாட்டோம். 3 வருஷம் ப்ரெக்னன்சி பண்ண மாட்டோம், முடிந்தால் பிள்ளையே பெற்றுக்க மாட்டோம். அந்த ஆர்டிஸ்ட்டை பாருங்கள், இந்த ஆர்டிஸ்ட்டை பாருங்கள், அவங்க இப்படி தான் இருக்காங்க சொல்கிற சூழலில் பெண்கள் வந்திருக்கிறாங்க. விரும்புறதை செய்கிற மட்டும் சுதந்திரம் நினைக்கிறாங்க பெண்கள், விரும்பாததை செய்யாமல் இருக்கணும், அதுதான் உண்மையான சுதந்திரம். அதை தப்பாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இப்போ உங்கள் வீட்டில் மகன் இருக்காங்களா? நீங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை, இந்த டாபிக் என்ன கூப்பிட்டே எதுக்கு என்ன கூப்பிட்றீங்கன்ட்டு தெரில சார். கூப்பிட்றாங்க. எனக்கு ரீசெண்டாக என் பொண்ணுக்கு 2 மாதம் கழிச்சு கல்யாணம். ஓ, 2 மாதம் இருக்கு. ஆமாம், 2 மாதம் கழிச்சு கல்யாணம். வாழ்த்துக்கள். ஓகே. ஆமாம். இப்போ எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் வர்றவங்க வந்து பார்ட்னரை தான் 2 பேரும் ட்ரீட் பண்ணுறாங்க. முந்தி கணவன் மனைவின் உறவு வந்து இப்போ பார்ட்னர், ஈக்குவல். பார்ட்னராக ஈக்குவல். நான் 50%, நீ 50%. நான் செய்கிறது நீ செய்யணும், எனக்கு சம உரிமை இருக்குது, நானும் வேலைக்கு போகிறேன், நீனும் வேலைக்கு போகிறேன். அந்த சமத்துவம் வர வர பெண்களும் ஆண்களும் சமமான காலகட்டம் வர 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 இந்த மாதிரி டவுரி பிரச்சனைகள் ஒளியும் குறையும். இப்போ உங்களுடைய இதில் திருமணத்துக்கு அப்போ நிறைய விஷயங்கள் பேசுங்க, அரேஞ்ச்மெண்ட் எங்கே பண்ணலாம், எப்படி பண்ணலாம். இதில் உங்கள் வீட்டு கை ஓங்கிருக்கு நினைக்கலாம், அவங்க வீட்டு கை ஓங்கிருக்கு நினைக்கிறீங்களா? சார் பொதுவாக சார் கை ஓங்கிருக்குன்னு சொல்லிவிட்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் பயப்படுறாங்க சார். பெண் வீட்டார்கள் பயந்த காலம் போய் மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் பயப்படுறாங்க. ஏன், எதனால? ரொம்ப உளவியல் ரீதி தான். வந்த உடனே பொண்ணு வந்து பையனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. முந்தி ஒரு கூட்டு குடும்பம் இருந்துச்சு, 10 பேர் இருந்தாங்க, சந்தோஷமாக கலகலப்பா, இங்கிட்டு புறணி பேசுவாங்க, நாத்தனாட்ட அங்கிட்ட அத்தைட்ட பேசுவாங்க, அவங்களுக்குள்ளே சகிச்சுக்குவாங்க. இப்போ மாப்பிள்ளை வந்து வீட்டோட மாப்பிள்ளைன்ற கல்ச்சர் இப்போ இருக்குது. அது வீட்டில் இல்லை, தனியாக கொடுத்தன்ற பேரில் இருக்குது. மாப்பிள்ளையை பிரிச்சுட்டு போயிடுவான்ற பயம் வந்து உளவியல் ரீதியாக மாப்பிள்ளை வீட்டாருக்கு நிறைய இருக்குது சார். நிறைய இடத்துல சார் பொண்ணு பார்க்க போகிற இடத்துல அந்த பொண்ணுக்கு மாமியாரை பிடிச்சிக்க மாமியார் பதட்டம் உட்காந்துருக்காங்க. நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். மாப்பிள்ளைகிட்ட கேட்பாங்க, என்னடா பொண்ணு என்னை பற்றி சொன்னா, ஏதாவது பேசுனாலா? இப்படி காலம் மாறிக்கிட்டு இருக்குது. ஆனால் உங்களோட பார்வையில் இப்போ கொஞ்சம் பொண்ணு வீட்டோட இதுதான் கொஞ்சம் ஏறி இருக்கா? பொண்ணு வீட்டார் ஏறி இருக்குது சார். அது நான் வந்து ஏறுறது தப்பு இல்லை, கண்டிஷன் போடுறது தப்பு இல்லை. பார்ட்னர்ஷிப் முறையில் இப்போ என்னுடைய வீட்டில் நடக்கிற விஷயம்னா 50% தான் எல்லாமே. நல்ல கிராண்டான மண்டபம், கிராண்டான நம்பர் 5ல் இருக்கிற சமையல்காரங்க. ஆனால் வந்து பார்ட்னர்ஷிப் தான். என் செலவு எவ்வளோ, உன் செலவு அவ்வளோதான்.